ஈரோட்டில் EVKS இளங்கோவன் அவர்களின் வீட்டிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், சொந்த ஊர்ல அங்க என்ன சூழல் இருக்கு? அங்க இருக்கக்கூடிய நிச்சயமா இந்த மறைவு செய்திங்கிறது அவங்க குடும்பத்தினரையும் கட்சியினரையும் மீளா துயர்ல ஆழ்த்திட்டு தான் போயிருக்கும். அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவா இருக்கு? EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவு என்பது அவருடைய சொந்த ஊரான ஈரோட்டில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கிடமே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் அவருடைய வீட்டில் அனைத்து கட்சியினருமே சேர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநகராட்சி கவுன்சிலர் அவர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு எந்த அளவுக்கு எப்படி உங்களை பாதிச்சிருக்கு, அவர் இல்லாதது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அவரோட மறைவு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறது சொல்ல வார்த்தைகளே வரல. நான் சிறு வயதுலேருந்து இதே தெருவில் பிறந்து வளர்ந்ததுனால அவரோட ரொம்ப நெருங்கி பழகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. 2 தடவை அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் பழகிட்டு வரோம். 2 முறை எனக்கு இந்த லேடிஸ் வார்டு ஆனதப்போ 2 முறை அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சார். எப்போவுமே என்னை இங்கே வீட்டுக்குள்ளே வரும்போது என்னை பார்த்தா என்னோட அன்பு மகள் தான் எல்லா இடத்துலையும் சொல்லி ரொம்ப பிரியமாக பேசுவார். நல்லாய் வந்துடுவாருன்னு தான் நைட்டு வரையிலுமே நாங்கள் நல்லாய் வந்துடுவாருன்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்படி ஒரு முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. குடும்பத்தில் ஒருத்தர் என்னுடைய கேட்டதுலேருந்தே எங்கள் அப்பா இறந்த மாதிரியா அப்படி ஒரு சோகம் தான் எனக்கு வந்தது. தொடர்ந்து அவருடைய வீட்டில் அவருடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யுவராஜா அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், அவருடைய இழப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? போனதை இடைத்தேர்தலில் அவருக்கு எதிர்த்து நீங்கள் போட்டிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி இல்லை. திரு EVKS இளங்கோவுடைய மறைவு என்பது பார்த்திங்கன்னா மிகுந்த வருத்தத்திற்குரியது. காரணம், எங்களுடைய தலைவர் ஐயா மூப்பன் அவர்களோடும் திரு வாசன் அவர்களோடும் என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய தாத்தா அவர்களோட நெருங்கிய பழக்கம் கொண்டவர், அன்பு பாராட்டக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பது பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக, மத்தியில் இணையமைச்சராக பல்வேறு பொறுப்புகளை கொண்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்காக அரும்பாடுபட்டவர். அவருடைய இழப்பு நிச்சயமாக ஒரு தாக்கத்தை தமிழக அரசியல் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2010 திரு ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட போது நான் வாசன் தலைவருடைய அணியிலே போட்டியிட்டேன். அப்போது நான் வெற்றி பெறுவதற்காக திரு EVKS அவர்கள் முன்வந்து எனக்காக ஆதரவு கொடுத்தவர் என்பதை நேரத்தில் நான் ஒரு உணர்வுபூர்வமாக நான் கோர விரும்புகிறேன். நிச்சயமாக அவருடைய இழப்பு ஈரோடு பகுதிக்கும் தமிழக காங்கிரஸுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாத்தா திரு துரைசாமி கவுண்டர்களோடு மாவட்ட அளவில் அரசியல் செய்யும் பொழுது நெருங்கி பழகியவர். இந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டத்தில் வலுவாக இருக்கும் பொழுது அவருடைய பங்கு மிக மிக முக்கியமாக இருந்தது. கடந்த 2001 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் திருமகனோடு நான் போட்டியிட்டேன். நான் வெற்றி பெற முடியவில்லை. துரதிருஷ்டவசமாக அவருடைய மறைவு பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தது. மீண்டும் 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா திரு EVKS அவர்கள் இடைத்தேர்தலை போட்டிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். மீண்டும் பார்த்திங்கன்னா அவருடைய இழப்பு, அவருடைய உடல்நலக் குறைவால் என்று மறைந்து விட்டார். நிச்சயமாக ஒரு பேரிழப்பு தான். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தேசிய எண்ணோட்டத்தில் அனைவருக்குமே இது ஒரு இழப்பு. அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சியினர் அனைவரையும் பாகுபாடின்றி அனைவருக்கூடையும் ஒருமித்த கருத்தோடு தான் அவர் பழகக்கூடியவர், தன்மான மிக்க தலைவர் என்று அனைவராலும் போற்றக்கூடியவர். தன்னுடைய கருத்தை எந்த இடத்திலும் யாருக்காகவும் பயப்படாமல் தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைவரை இழந்திருப்பதாக தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சியினரும் பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்.